நம்ம உடம்புல ஏற்படுற சின்ன பிரச்சனைக்கு கூட ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்து நம்ம சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்றதுனால அது நம்ம உடம்புல என்ன தீங்கு விளைவிக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஏய், ஒரு தலைவலிக்கே மாத்திரையா? முதல்ல தண்ணி குடிச்சிட்டு தூங்குடா. சும்மா சும்மா பாராசிட்டமால் போட்டா என் செல்கள் செத்துடும். அப்புறம் அதே மாத்திரை உனக்கு திரும்ப திரும்ப தலைவலியை தரும். சும்மா ஒரு தும்மலுக்கும் சளிக்கும் எதுக்குடா இவ்வளவு மாத்திரை? இதெல்லாம் உள்ள வந்தா எனக்கு பிபி எகிரிடும். தேவையில்லாம மாத்திரை போட்டு எனக்கு பீதியை கிளப்பாத. வைரஸ் காய்ச்சலுக்கு எதுக்குடா ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரை? இது உள்ள இருக்கிற நல்ல பாக்டீரியா எல்லாத்தையும் காலி பண்ணிடுது. இன்னைக்கு தேவையில்லாம இஷ்டத்துக்கு முழுங்கினா நாளைக்கு நிஜமாவே ஒரு ஆபத்து வரும்போது எந்த மருந்துமே உன் உடம்புக்கு வேலை செய்யாது. பாத்துக்கோ. உடம்புல தண்ணி இல்லாம கை கால் வலிக்குன்னு வீரியமான மாத்திரையை அடிக்கடி எடுக்காத. எனக்கு வர்ற ரத்த ஓட்டத்தை தடுத்து என்ன அப்படியே ஆஃப் பண்ணிடும். ராசா, சின்ன வலிக்கெல்லாம் ஆஸ்பிரின் வலி மாத்திரையை முழுங்காத. இது என் பாதுகாப்பு சோற ஓட்டையாக்கிடும். அப்புறம் அல்சர், ரத்த போக்குன்னு பெரிய சிக்கலாகிடும். ஜாக்கிரதை. மேட்ரு இவ்வளவுதான் பாஸ். மருந்தே நோயாக மாற விட்டுறாதீங்க. சாதாரண வலிக்கெல்லாம் மாத்திரை முழுங்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள காப்பாட்டுங்க. ஆரோக்கியமா இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.